நான் உம்முடைய நாமத்தினாலே என்ன பண்ணேன்? அற்புதம் செஞ்சேன். உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தேன். உம்முடைய நாமத்தினாலே என்ன பண்ணேன்? பிசாசெல்லாம் துரத்தினேன். அவனை பொறுத்தவரைக்கும் இதுதான் என்னது ரொம்ப ரொம்ப முக்கியம். மத்தேயு 7ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேத வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். சரி, கடந்த சில வாரங்களாக 2 சீஷர்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஒரு சீஷன் வாயில வடை சுடுற சீஷன். அவன் வாயில மட்டும் என்ன பண்ணிட்டு இருப்பான்? வடை சுட்டுட்டே இருப்பான். செயல்ல ஒண்ணுமே இருக்காது. அவன் எப்படி சுடுவான் வடை? கர்த்தாவே கர்த்தாவே அப்படின்வான். நான் உம்முடைய நாமத்தினாலே என்ன பண்ணேன்? அற்புதம் செஞ்சேன். உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தேன். உம்முடைய நாமத்தினாலே என்ன பண்ணேன்? பிசாசெல்லாம் துரத்தினேன். அவனை பொறுத்தவரைக்கும் இதுதான் என்னது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் ஆண்டவரை பொறுத்தவரைக்கும் எது ரொம்ப முக்கியம்? பிதாவின் சித்தத்தை செய்கிறவன். ஹல்லேலூயா. அப்போ இன்னொரு சீஷன் எப்படிப்பட்ட சீஷன்? அவனும் ஆண்டவரை கர்த்தாவை கர்த்தாவை என்று கூப்பிடுகிறான். ஆனால் அவன் அற்புதம் செய்கிறானோ இல்லையோ, தீர்க்க தரிசனம் உரைக்கிறானோ இல்லையோ, பிசாசை துரத்துறானோ இல்லையோ, ஆனால் எதை செய்கிறான்? தேவனுடைய சித்தத்தை செய்கிறான். ஹல்லேலூயா. நாம் எப்படிப்பட்ட சீஷராக இருக்க வேண்டும்? தேவ சித்தத்தை செய்கிற சீஷனாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு ஜெபம் கற்றுக் கொடுக்கும் போது ஒரு ஜெபத்தில் ஒன்று சொல்றாரு, பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூலோகத்தில் உம்முடைய சித்தம் என்ன பண்ணப்படுவதாக? செய்யப்படுவதாக. அப்படின்னா எப்படி பூலோகத்திலே தேவ சித்தம் செய்யப்படும்? எப்படி? அவரே செய்வாரா? சொல்லுங்க. இப்போ ஒருத்தருக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஆண்டவர் வானத்திலிருந்து சாப்பாடு கொண்டு வந்து போடுவாரா? சொல்லுங்க. யார் மூலமா அந்த சித்தம் நடக்கணும்? நம் மூலமாக நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. நிறைய பேர் அப்படிதான் நினைச்சுக்கிறோம். இன்னொருத்தருக்கு ஒரு தேவைன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவருக்கு கொடுப்பாருன்னு நினைக்கிறோம். ஆண்டவர் அவருக்கு கொடுக்க மாட்டாரு. ஆண்டவர் நம் மூலமாக தான் அவருக்கு என்ன பண்ணுவார்? கொடுப்பார். அதை முதல் நம்ம என்ன பண்ணணும்? உணர வேண்டும். கர்த்தருடைய சித்தம் என் மூலமாக இந்த பூமியில் என்ன பண்ண வேண்டும்? நிறைவேற வேண்டும். அதுதான் சரியான ஒரு சீஷனுக்கான அடையாளம். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம ஆதி ஆகமத்தில் பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? கர்த்தருடைய சித்தம் ஆண்டவர் எப்படி வேத வசனத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார், அதை எப்படி கண்டுபிடிப்பது, அதை எப்படி இந்த சித்தத்தை ஆண்டவருடைய இந்த உலகத்தில் நிறைவேற்றுவது. போன வாரத்தில் சொன்னேன். ஆண்டவருடைய சித்தம் என்ன? ஆண்டவர் நம்மை எப்படி படைத்திருக்கிறார்? அவருடைய சாயல், அவருடைய ரூபத்தின்படி நம்ம என்ன பண்ணியிருக்கிறார்? படைத்திருக்கிறார். நம்மை அப்படின்னு சொல்லும்போது என்ன மட்டும் இல்லை, உங்கள் எல்லாரையும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி என்ன பண்ணியிருக்கிறார்? படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நான் தேவ சாயல் என்றால் மற்றவர்களும் யார் தான்? தேவ சாயல். அப்போ மற்றவர்களை நான் என்னை விட குறைவாக நினைக்க முடியுமா? சொல்லுங்க. முடியாது. அப்படி நீங்க குறைவாய் நினைத்தால் நீங்கள் தேவ சித்தத்தை என்ன பண்ணவில்லை? செய்யவில்லை என்று அர்த்தம். இதோடு சேர்த்து ஒரு வசனத்தை சொல்றேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26, 27, 28 வசனங்களை வாசிங்க. கலாத்தியர் 3, 26, 27, 28. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. சோ பவுல் என்ன சொல்றாரு? நீங்கள் எல்லாரும். நீங்கள் எல்லாரும்னா யாரு? திருச்சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய எல்லாரும். இப்ப திருச்சபை என்று சொல்லும்போது நம்முடைய சபை மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லா சபைகளும், எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, அவங்க எல்லாரும் யாராம்? இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. அப்போ நம்மெல்லாம் யாரு? நம்மெல்லாம் யாரு? தேவனுடைய பிள்ளை.
இப்போ தேவனுடைய பிள்ளைகளாக மாறினதுக்கப்புறம் நான் இன்னொருத்தரை குறைவாக நினைக்க முடியுமா? சொல்லுங்க. நானும் தேவ பிள்ளை, அவரும் தேவ பிள்ளை. ஆனால் நம்ம உலகத்தில் எப்படி நினைக்கிறோம்? நான் இந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன், அதனால எங்கள் குடும்பம் மற்ற எல்லா குடும்பத்தை விட எப்படிப்பட்ட குடும்பம்? வசதியான குடும்பம். நான் இந்த ஊரில் பிறந்திருக்கிறேன், நான் இந்த மதத்தில் பிறந்திருக்கிறேன், நான் இந்த ஜாதியில் பிறந்திருக்கிறேன், அதனால நான் எல்லாரை விட எப்படி வசதியான ஒரு ஆளு அப்படின்னு உலக பிரகாரமாக யோசித்தோம் ஒரு காலத்தில். ஆனால் இன்னைக்கு நம்ம அதெல்லாம் கணக்கில் கொண்டு வர முடியாது. இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் யாருடைய பிள்ளைகளாக மாறிட்டோம்? தேவ பிள்ளைகளாய் மாறிட்டோம். தேவ பிள்ளைகளாய் மாறின உடனே அந்த ஊர்ன்ற அடையாளம், மொழின்ற அடையாளம், இனம்ன்ற அடையாளம், ஜாதின்ற அடையாளம், படிப்பு என்ற அடையாளம், அந்தஸ்து என்ற அடையாளம் எல்லாம் நம்மளை விட்டு என்ன பண்ணிடணும்? ஓடி போயிடணும். ஒரே அடையாளம் தான். என்ன அடையாளம்? தேவ பிள்ளை. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் எல்லாரையும் தேவ பிள்ளையாக பார்க்காம மறுபடியும் உலகத்தில் இருந்த மாதிரியே பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் தேவ சித்தத்தை இந்த பூமியில் என்ன பண்ணலன்னு அர்த்தம்? செய்யலைன்னு அர்த்தம். நீங்கள் அந்த மாதிரி தேவ சித்தத்தை செய்யாமல் எவ்வளோ அற்புதம் செஞ்சாலும், எவ்வளோ பிசாசை ஓட்டினாலும், எவ்வளோ தீர்க்க தரிசனம் சொன்னாலும் ஆண்டவர் சொல்வார், நீ யாருன்னு எனக்கு தெரியாது. இது நல்லா மண்டையில் என்ன பண்ணணும்? ஏறணும். ஆணி வச்சு சிலருக்குலாம் அடிக்கணும். நடு உச்சி மண்டையில் ஆணி வச்சு என்ன பண்ணணும்? நச்சு நச்சு நச்சுன்னு அடித்தாதான் சிலருக்குலாம் மண்டையில் ஏறும். எவ்வளோ சொன்னாலும் சிலருக்கு என்ன பண்ண மாட்டுது? ஏற மாட்டுது. சிலர் தங்களை வசதியாக நினைக்கிறாங்க, சிலர் தங்களை எப்படி தெரியுமா நினைக்கிறாங்க? ரொம்ப தாழ்வாக நினைக்கிறாங்க. ஏன்னா நாங்கள்லாம் இந்த ஜாதியை சேர்ந்தவங்க, நாங்களாம் இந்த இனத்தை சேர்ந்தவங்க, அதனால நாங்கள் யார் எப்பவுமே தாழ்ந்த அந்த எண்ணம் கூட நமக்கு என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ளே வந்த உடனே நம்மெல்லாம் யார்? தேவ பிள்ளை என்ற அந்த ஒரே எண்ணம் மட்டும் நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம நினைக்கிறோம் சில நேரத்தில் உயர்ந்த ஜாதியில் இருக்கிறவங்க தான் ஜாதி பார்க்குறாங்கன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. தாழ்ந்த ஜாதியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க? ஜாதி பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறாங்க? தங்களை தாழ்ந்தவர்கள் என்றும் மற்றவர்களை உயர்ந்தவர்கள் என்றும் நினைத்து என்ன பண்ணுகிறார்கள்? பார்க்கிறார்கள். அப்படிலாம் பார்க்கவே கூடாது. அடுத்து தொடர்ந்து வாசிங்க. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. நீங்கெல்லாம் யாரை தரித்திருக்கிறீங்க? கிறிஸ்துவை தரித்திருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து நாடார் அப்படின்னு யாராவது நீங்க கேட்க முடியுமா? இயேசு கிறிஸ்து வன்னியர், இயேசு கிறிஸ்து முக்குலத்தோர், வேற அது பேர் வேற பேர்ல எனக்கு வரமாட்டுது நிறைய. இயேசு கிறிஸ்து வெள்ளாளர், இயேசு கிறிஸ்து பேருக்கு பின்னாடி இயேசு கிறிஸ்து தேவர், இயேசு கிறிஸ்து நாயக்கர், இயேசு கிறிஸ்து முதலியார். சிலர் இங்கே ஊரில் இருக்கிறவங்களுக்கு சிலருக்குலாம் பேரை போட்டு பக்கத்தில் என்ன போடுவாங்க? அவங்களுடைய ஜாதி பேரை போடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு குமார்னு ஒருத்தர் இருக்கிறான்னு வைங்க, குமார் முதலியார், பாபு நாடார் அப்படிலாம் போடுவாங்க. இப்போ இயேசு அப்படி சொல்ல முடியுமா? இயேசு நாடார், இயேசு முதலியார், இயேசு வன்னியர் சொல்லுங்க. ஆனால் நிறைய பேர் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இயேசுவை எப்படி மாற்றிட்டாங்க? ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எல்லாரும் யாரை தரித்து கொண்டாங்களாம்? இயேசுவை தரித்து கொண்டார்கள். இயேசுவை தரித்து கொண்டதுக்கு அப்புறமா நம்ம எல்லாரும் யார் தான்? எல்லாரும் யார் தான்? இயேசு தான். ஆனால் நம்ம அவங்க எல்லாரையும் எப்படி பார்க்கறதில்ல? இயேசுவா பார்க்கறதில்ல. ஏன்னா எல்லாரும் இயேசு மாதிரி என்ன பண்ணுறதில்ல? நடக்கிறதில்ல. ஸோ பிரச்சனை நம்மக்கிட்டையும் இருக்குது, அவங்கக்கிட்டையும் இருக்குது. நம்ம பார்க்குற பார்வையிலும் இருக்குது, நம்முடைய செயல்களையும் அது இருக்குது.
இப்போ நம்ம அந்த மாதிரி நடக்கலைன்னா நம்ம ஆண்டோடைய சித்தத்தை என்ன பண்ணல இந்த பூமியில் செய்யலைன்னு அர்த்தம். தொடர்ந்து வாசிக்கிறீங்களா? யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். அந்த ஒன்றாய் இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விட்டோமானால் நாம் தேவ சித்தத்தை இந்த பூமியில் என்ன பண்ணல, செய்யலன்னு அர்த்தம். நீங்க தேவ சித்தத்தை செய்யாம எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சாலும் ஆண்டவர் என்ன சொல்வாரு? நீ யாருன்னே எனக்கு தெரியாது. இந்த எண்ணம் நம்முடைய மனதுக்குள்ள ஆழமா என்ன பண்ண வேண்டும்? பதிய வேண்டும். அதனால தான் போன வாரம் நான் என்ன சொன்னேன்? குடும்பத்தை பற்றி பேசினேன். குடும்பத்தில் கணவன் மனைவி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், அது குடும்பத்தில் ஆரம்பிக்கணும், திருச்சபையில் ஆரம்பிக்கணும், அப்புறம் அது சமுதாயத்துக்குள்ளே என்ன பண்ணணும்? போகணும். அப்போது குடும்பத்திலையும் சரி, திருச்சபையிலும் சரி, சமுதாயத்திலையும் சரி, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை. நாம் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்படி இருக்கோம்? ஒன்றாய் இருக்கிறோம். அப்படிப்பட்ட எண்ணத்தோடு இந்த உலகத்திலே வாழ்வோமானால் நாம் தேவ சித்தத்தை என்ன பண்ணுகிறோம்? நிறைவேற்றுகிறோம். ஹல்லேலூயா. அந்த எண்ணம் நமக்கு இல்லைன்னா நம்ம தேவ சித்தத்தை என்ன பண்ணலை, செய்யலைன்னு அர்த்தம். அடுத்து போவோம். 26 ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய சாயிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று என்னன்னா ஆளுகை. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆளுகை செய்கிறவர். அவருடைய சாயில நாம் இருக்கிறதுனால நமக்குள்ளேயும் ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரு? ஆளுகையை கொடுத்திருக்கிறார். யானை பாகன் பார்த்துருக்கிறீங்களா? யானை பாகன் எப்படி இருப்பாரு? யானையோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப மெலிசா இருப்பார். ஆனால் அவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த யானை என்ன பண்ணும்? கீழ்ப்படியும். உட்காரனா உட்காரும், நில்லுனா நிற்கும், காலை மடக்குனா காலை மடக்கும், ஒருத்தர் தலை மேலே தும்பிக்கை வைனா தும்பிக்கை வைக்கும், என்னை தூக்கி மேலே உட்கார வைனா தூக்கி அவரை மேலே உட்கார வைக்கும், எல்லாத்தையும் செய்யும். ஏன்னா அந்த அதிகாரம் ஆளுமை யார் கையில் கொடுக்கப்பட்டிருக்குது? மனிதனுடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2ஆம் அதிகாரம் அதே 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி. மறுபடியும் அதே வார்த்தைகளை மறுபடியும் 28ஆம் வசனத்தில் என்ன பண்றோம்? பார்க்கிறோம். அங்க என்ன வார்த்தை வருகிறது? ஆண்டு கொள்ளுங்கள். மேலே என்ன வசனம் வாசித்தோம்? ஆள கடவீர்கள், ஆள கடவர்கள், அப்புறம் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை வாசித்தோம். 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆள வேண்டும், ஆண்டு கொள்ள வேண்டும், பண்படுத்த வேண்டும், காக்க வேண்டும். இன்னொரு வசனம் 20வது வசனம் 2:20. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். சோ அந்த பேரிடக்கூடிய அதிகாரம் யார் கையில் கொடுக்கப்பட்டது? மனுஷன் கையில் கொடுக்கப்பட்டது. சோ இப்போ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, மனிதன் இயற்கையோடு ஒன்றி வாழ்வதற்காக என்ன பண்ணப்பட்டிருக்கிறான்? படைக்கப்பட்டிருக்கிறான். ஹல்லேலூயா. இந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டியது,
இதை ஆளுகை செய்து பண்படுத்த வேண்டியது, பாதுகாக்க வேண்டியது யாருடைய கையில் இருக்கிறது? மனுஷனுடைய கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறோம்னா, இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய மரம் செடி கொடி, இயற்கையில் இருக்கக்கூடிய மிருகங்கள், இயற்கையில் இருக்கக்கூடிய பறவைகள், கடல் வாழ் பிராணிகள் எல்லாவற்றுக்கும் பாதுகாப்பான காரியங்களை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இதில் பார்த்தீங்கன்னா சிலர் தான் இன்னைக்கு உலகத்தில் அதை செய்கிறாங்க. எப்படி செய்கிறாங்க? இந்த பூமிக்கு நான் என்ன பண்ணக்கூடாது? சேதத்தை கொண்டு வரக்கூடாது. நாம் எப்படி பூமிக்கு சேதத்தை கொண்டு வரோம்? தண்ணி பாட்டில் இருக்குதா? இங்கே காணோம். சரி, தண்ணி பாட்டில் குடிக்கிறோம். வெளியே போகும்போது என்ன பண்ணுறோம்? தூக்கி விசிறி அடிக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? பூமியை என்ன பண்ணுறோம்? சேதப்படுத்துகிறோம். தேங்க்யூ. ஸோ இதை குடிச்சிட்டு இதை தூக்கி என்ன பண்ணிடுறோம்? ரோட்டில் போட்டுடுறோம். இதை எங்கே போடணும்? குப்பையில் போடணும். குப்பையில் போடும்போது என்ன நடக்குது தெரியுமா? அந்த பாட்டில்லாம் அள்ளி போய் கடையில் போட்டுடுறோம். கடையில் அவங்க கொண்டு போய் அதை என்ன பண்ணுறாங்க? ரீசைக்கிள் பண்ணி மறுபடியும் அவங்க பாட்டில் தயாரிக்கிறாங்க. அப்போ அது பூமியை என்ன பண்ண? சேதப்படுத்தலை. ட்ரெயினில் போகும்போது என்ன பண்ணுறோம்? காஃபி டீ வாங்கி குடிச்சிட்டு உடனே என்ன பண்ணுறது? அது நம்ம வீடு ட்ராக் ஓரம்லாம் நம்ம பாட்டன் வீட்டு சொத்து. என்ன பண்ணுவோம்? குடிச்சிட்டு அப்படியே தூக்கி போட்டுறது. இதெல்லாம் சும்மா சின்ன சின்ன உதாரணங்கள். இப்போ இங்கேயே நீங்கள் எடுத்திங்கன்னா வாசலில் டீ கப்பு, பாக்கு போட்ட கவரு, குட்டி குட்டி கவர்ஸ் எல்லாம் இந்த வாசலில் இருக்கும். நாங்கள் தான் அதை க்ளீன் பண்ணி போடுவோம். அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் இருக்குது. இந்த இடத்துல இருக்கிற பின்னாடி வீடு, அந்த பக்கத்தில் இருக்கிற வீடு, இந்த பக்கத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு பிளாஸ்டிக் கவரில் குப்பையை கொண்டு வந்து எங்கே கொட்டுறாங்க? இங்கே தான் கொட்டுறாங்க. நம்ம எங்கே கொட்டுறோம்? கார்ப்பரேஷன் வண்டி வந்து அதில் என்ன பண்ணணும்? போடணும். அவங்க அதை கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க? குப்பை கிடங்களை போடுறாங்க, அல்லது அதை எரிக்கிறாங்க, அல்லது அதை பிரிக்கிறாங்க. ஏதோ ஒரு ப்ராசஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க? இதெல்லாம் சும்மா சின்ன சின்ன உதாரணங்கள். எதற்கு? இயற்கை ஆண்டவர் நம்ம கையில் என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். கிறிஸ்தவர்களுடைய கடமை, பொறுப்பு என்ன அப்படின்னா, இந்த இயற்கை பாதிக்கப்படாத அளவுக்கு நாம் என்ன பண்ண வேண்டும்? செயல்பட வேண்டும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவி எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? பார்த்தவங்களாம் கை தூக்குங்களேன். எத்தனை பேர் சிட்டுக்குருவியை பார்த்ததே இல்லை? ஒரு சிலர் கை தூக்கவே இல்லை. அப்போ நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? பார்த்தது இல்லையா? நீங்கள் பார்த்ததே இல்லையா? சிட்டுக்குருவி பார்த்ததே இல்லையா? இப்போ பார்த்தது இல்லையா? இல்லை உங்கள் வாழ்க்கையிலே பார்த்தது இல்லையா? வாழ்க்கையில் பார்த்ததில்லை, பார்த்துருக்குறீங்க. ஆனால் இப்போ இல்லை. முன்னாடி எங்கள் வீட்டிலலாம் சிட்டுக்குருவி வந்து எங்கள் வீட்டில் கூடு கட்டும் ஐநாவரத்தில். ஆனால் இப்போது சிட்டுக்குருவியை கண்ணில் என்ன பண்ண மாட்டேது? மாட்ட மாட்டேங்குது. சிட்டுக்குருவியுடைய இனம் என்ன ஆகுது? அழிந்து கொண்டே போகிறது. அது யாருனால் ஏற்படுத்தப்பட்ட பாதிப்பு? மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட பாதிப்பு. காடுகளிலே மிருகங்கள் அழிக்கப்படுகிறது. யானை, தந்தங்களுக்காக யானைகளை என்ன பண்ணுகிறார்கள்? கொல்லுகிறார்கள். சில அரிய வகை பிராணிகளை என்ன பண்ணுகிறார்கள்? பிடித்து வெளியூர்களுக்கு கடத்தி செல்லுகிறார்கள். எல்லாமே எதுக்காக? பணத்திற்காக. இயற்கை வளங்களை நாசப்படுத்துகிறார்கள். எல்லாம் இந்த பூமியில் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்டதான அழிவுகளுக்கு நாம் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? துணை போகக்கூடாது, உடந்தையாக இருக்கக்கூடாது. இந்த இயற்கையை பாதுகாக்கிற காரியங்களை நாம் எப்படி இருக்க வேண்டும்? தீவிரமானவர்களாய், உண்மை உள்ளவர்களாய் என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். அதுவும் என்னதான்? தேவ சித்தம். சிலர், நம்ம சர்ச்சில் சகோதரன் இருக்கிறார், அவர் வந்து பிளான்ட் லவர். ஸோ நிறைய அவங்க வீட்டில் போனீங்கன்னா நிறைய செடி கடையிலேருந்து வாங்கி செடி என்ன பண்ணுவார்? நிறைய வைப்பார். அவங்க வீட்டில் நிறைய குருவி, பறவை எல்லாம் வளர்ப்பார். அவருக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவரால் ஒரு செடி அழிகிறதா அவரால் என்ன பண்ண முடியாது? பொறுத்து கொள்ள முடியாது.
ஒரு குருவி, ஒரு பறவை பாதிக்கப்படுறது அவரால் என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் ஒருத்தர் மட்டும் இருந்தால் போதாது, எல்லாருக்குள்ளேயும் அப்படிப்பட்ட எண்ணம் என்ன பண்ணணும், வரணும். இந்த இயற்கையை பாதுகாப்பதற்கான காரியங்களிலே நாம் என்ன பண்ண வேண்டும், செயல்பட வேண்டும். அதுவும் என்னதான், தேவ சித்தம். ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சிலர் நினைப்பீங்க, இதெல்லாம் தேவ சித்தமா? சொல்லுங்க. என் இஷ்டப்படி நான் இந்த உலகத்தில் வாழ போகிறேன், எவ்வளோ 10 வருஷம் 20 வருஷம் வாழ போகிறேன், வாழ்ந்துருந்து என்ன பண்ணுவோம், இஷ்டப்படி வாழ்ந்துட்டு போயிடுவோம். அப்படி அல்ல. இன்றைக்கி நீங்கள் தண்ணியை சரியாக பயன்படுத்தலைன்னா எதிர்காலத்துக்கு என்ன கிடைக்காது, தண்ணி கிடைக்காது. ஒரு காலத்தில் தண்ணியை விற்றா கேவலம், இந்த காலத்தில் தண்ணியை விற்கிறது என்னது, பிஸ்னஸ். எதிர்காலத்தில் சொல்லுங்க, கிடைக்கவே கிடைக்காது. இப்போ இந்த பாட்டில் எவ்வளோ நினைக்கிறீங்க, 3.25 ரூபா இல்லை 4 ரூபா இந்த பாட்டில். இதை நம்ம சர்ச்சுக்கு வர ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணி வாங்கி கொடுக்குறாரு. அவர் ஒன்றும் பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் கிடையாது, அவர் டெய்லி வேஜஸ் பண்ணுறவர். அவர் வேலைக்கு போனால் தான் அவருக்கு கூலி. ஆனால் அவர் இந்த தண்ணி பாட்டில் நம்ம சர்ச்சுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணுறாரு, வாங்கி வைக்கிறார். அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், ஒவ்வொரு வாரமும் தண்ணியை கவனமாக என்ன பண்ணுங்க, பயன்படுத்துங்க. இது சும்மா நமக்கு கிடைக்கல, காசு கொடுத்து என்ன பண்ணுறோம், வாங்குகிறோம். இதே பாட்டில் இன்னும் 10 வருஷம் போனால் எவ்வளோ விற்கும், 20 ரூபா இல்லை 30 ரூபா இல்லை 50 ரூபா கூட என்ன பண்ணலாம், ஆகலாம். தண்ணி குறைஞ்சிட்டே போகுது. எல்லா இடத்துல இருக்கிற தண்ணி உப்பு தண்ணியாக மாறுது, கடல் தண்ணியாக மாறுது. நல்ல தண்ணி இப்போ என்ன பண்ணுறதில்ல, கிடைக்கிறதில்ல. அப்போது நமக்கு கிடைக்கக்கூடிய தண்ணியை நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். சிலர் குளிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, டேப்பை திறந்து விட்ருவாங்க, பக்கெட்டில் ரொம்ப அது பாட்டுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கோம், வழிஞ்சு ஓடிட்டுருக்கோம். இவர் பாட்டு உட்காந்து பாட்டு பாடி விசில் அடிச்சுட்டு சோப்பு தேய்ச்சிட்ருப்பார். அங்கே தண்ணி என்ன ஆகிட்டுருக்கோம், வடிஞ்சு ஓடும். சிலர் பாத்திரம் கழுவும் போது டேப்பை திறந்து விட்டு அவங்க பாட்டுக்கு என்ன பண்ணிட்டுருப்பாங்க, பாத்திரம் கழுவிட்டு இருப்பாங்க, தண்ணி பாட்டுக்கு வழிஞ்சு ஓடும். அந்த இயற்கை வளங்களை நாம் என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது, பாதுகாக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் ஆப்பிரிக்கா நாட்டிலலாம் போய் தண்ணியை பற்றி பேசுங்க. அவங்கெல்லாம் தண்ணி எடுக்கணுன்னா 20 கிலோமீட்டர் நடந்து போகணும், 2 குடம் தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு. அந்த மாதிரிலாம் நீங்கள் போய் 20 கிலோமீட்டர் நடந்து போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தண்ணி எப்படி பயன்படுத்துவீங்க? எல்லாரும் ஒரு பக்கெட்டில் குளிக்க மாட்டீங்க, ஒரு மக்கில் குளிப்பீங்க. அதுவும் வாரத்துக்கு 2 முறை இல்லை 1 முறை தான் என்ன பண்ணுவீங்க, குளிப்பீங்க. ஆனால் இப்போ நமக்கு என்ன, தண்ணி அப்படியே குற்றால அருவி மாதிரி ஊற்றுது டேப்பில். நல்லா தாராளமாக ஏராளமாக அள்ளி அள்ளி ஊற்றி குளிக்கிறோம். கவனமாக நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். இந்த இயற்கையை நம்ம பாதுகாக்கணும். அது தேவ பிள்ளைகள் மேல் விழுந்த கடமை. ஹல்லேலூயா. சரி, அடுத்தது வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி. சரி, இப்போ இதுல கீழ்ப்படுத்துறது நம்ம பார்த்துட்டோம். இதுல நம்ம இந்த 28வது வசனத்துல என்ன பார்க்கிறோம்னா, நீங்கள் பலுகி பெருகி என்ன பண்ணுங்கள், பூமியை நிரப்புங்கள் என்று ஆண்டவர் அவர்களுக்கு என்ன பண்ணார், கட்டளை கொடுத்தார். அப்புறம் இந்த பூமியை அவர்கள் பலுகி பெருகி அவங்க நிரப்பணும்னா இன்னொரு வசனமும் அதோடு சேர்ந்து நம்ம வாசிக்கணும். 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல. மனுஷன் தனிமையாய் இருந்தா பூமியை நிரப்ப முடியுமா, பலுகி பெருக முடியுமா? முடியாது. அப்போ ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு, தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு என்ன பண்ணுவேன், உண்டாக்குவேன் என்றார். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாராம், ஏற்ற துணையை உண்டாக்கினார். எதற்காக? பலுகி பெருகி பூமி என்ன பண்ணணும், நிரப்பணும். இப்போ நிறைய பேர் நம்ம ஏற்ற துணைனா எப்படி நினைக்கிறோம், மாப்பிள்ளை பிஇ படித்தார்னா பொண்ணு என்ன பண்ணியிருக்கணும், பிஇ படிச்சிருக்கணும். மாப்பிள்ளை எம்பிஏ முடிச்சிருந்தாருன்னா பொண்ணு என்ன பண்ணணும், எம்பிஏ முடிச்சிருக்கணும். மாப்பிள்ளை 20 லட்சம் சம்பளம் வாங்குறாருன்னா பொண்ணும் என்ன பண்ணணும், 20 லட்சம் சம்பளம் வாங்கணும். இந்த மாதிரிலாம் நிறைய பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் எப்படி பார்க்குறார் அப்படின்னா, ஒரு ஆணுக்கு ஏற்ற துணை யாரு சொல்லுங்க? ஒரு ஆணுக்கு ஏற்ற துணை ஒரு பெண்.
ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இருக்கிற காலகட்டம் எப்படி போயிட்டுருக்குது? மாறிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறது. இப்போ இருக்கிற உலகத்தில் ஒரு ஆணுக்கு ஏற்ற துணை யாரா தெரிந்து கொள்கிறாங்க தெரியுமா? இன்னொரு ஆணை தெரிந்து கொள்கிறார்கள். ஒரு பெண்ணுக்கு ஏற்ற துணையாக யாரை தெரிந்து கொள்கிறார்கள் தெரியுமா? இன்னொரு பெண்ணை தெரிந்து கொள்கிறார்கள். இது வேதத்திற்கு புறம்பானது. இது இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர், வாலிபர்கள் எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஒரு ஆணுக்கு ஏற்ற துணை யார்? ஒரு பெண். ஒரு பெண்ணுக்கு ஏற்ற துணை யார்? ஒரு ஆண். ஆணுக்கு ஆண் துணை கிடையாது, பெண்ணுக்கு பெண் துணை கிடையாது. இது வேதத்துக்கு, அப்படிப்பட்ட துணைகளை தேர்ந்தெடுப்பது வேதத்திற்கு புறம்பானது. இன்றைக்கி உலகம் அப்படி தான் போயிட்டுருக்குது. இன்றைக்கி ஒரு காலத்தில் வெளிநாட்டில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஆணும் திருமணம் பண்ணாங்க. சபையிலேயே திருமணம் பண்ணி வைப்பாங்க. பெண்ணும் பெண்ணை என்ன பண்ணுவாங்க? திருமணம் பண்ணுவாங்க. சில சபையில் பாஸ்டரே எப்படி இருப்பார்? அவர் ஆண் பாஸ்டர் இருப்பார். அவருடைய ஒய்ஃப் யாராக இருப்பா? ஒரு ஆணாக இருப்பார். அவர் தான் அந்த சர்ச்சுக்கு என்னவா இருப்பார்? பாஸ்டராக இருப்பார். அந்த மாதிரி ஆகிப்போச்சு அமெரிக்காவில். இப்போது அது எங்கே உருவி எங்கே வந்திருக்குது? இப்போது இந்தியாவுக்கு வந்திருக்குது. சென்னையில் நடக்குது. சென்னையில் வருஷம் பீச் ஓரத்தில் அந்த மாதிரி குரூப்பில் இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுறாங்க? நடைப்பயணம் மேற்கொள்கிறார்கள். எதற்கு? எங்களுக்கு இந்த சமுதாயம் என்ன கொடுக்கணும்? அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். இந்த சமுதாயம் எங்களை என்ன பண்ண வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய உணர்வுகளுக்கு என்ன கொடுக்க வேண்டும்? மரியாதை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போராட்டங்களை நடந்து கொண்டு எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் எப்படி சொல்லுகிறது? பலுகி பெருக வேண்டும், பூமியை நிரப்ப வேண்டும் என்றால் ஒரு ஆணுக்கு ஏற்ற துணை ஒரு பெண், ஒரு பெண்ணுக்கு ஏற்ற துணை ஒரு ஆண். ஸோ இதுலேயும் பாருங்க, ஒரு ஆணுக்கு எத்தனை பெண் ஆண்டவர் படைச்சாரு? சிலர் நினைக்கிறாங்க ஆண்டவருக்கு சரியில்லைங்க, நமக்கு ஒன்றெல்லாம் பத்தாது, எத்தனை வேணும்? 2 3. அது என்னது? வேத வசனத்துக்கு புறம்பானது, தேவ திட்டத்திற்கு புறம்பானது. ஒரு ஆணுக்கு ஒரு பெண், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண். இன்னைக்கு சமுதாயத்தில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஒரு ஆளுக்கு 2 மனைவி இருந்தால் சொல்லுவாங்க, ஆம்பளைனா எப்படி இருப்பாராம்? அப்படி தான் இருப்பாராம். ஆனால் ஒரு பெண் 2 கணவனை வச்சிருந்தா என்ன அர்த்தம் சொல்லுங்க? அந்த பெண் யாரு? ரொம்ப மோசமானவள். அவளுடைய நடத்தை என்ன இல்லை? சரியில்லை. ஆனால் ஆம்பளைனா அவர் என்ன பண்ணலாம்? எப்படி வேணா இருக்கலாம். அவர் எத்தனை பேரை வேணாலும் பண்ணலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம். அவர் தப்பில்லை. இதெல்லாம் சமுதாயத்தினுடைய நிலை, மனநிலை. அது எங்கே இருக்கக்கூடாது? சபைக்குள்ளே இருக்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் நம்ம பேசவே கூடாது. ஆம்பளைனா முன்ன பின்ன இருக்க தான் செய்வாருன்னு சபைக்குள்ளே இருந்துக்கிட்டு கிறிஸ்தவராக இருந்துட்டு என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. வேதவசனம் சொல்லுகிற ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. எல்லாரும் ஆண்டவர் பார்வையில் என்னவா இருக்கிறாங்க? சரிசமமாக இருக்கிறார்கள். அப்போது ஆண்டவருடைய திட்டத்தில் ஒரு ஆணுக்கு ஏற்ற துணை ஒரு பெண், ஒரு பெண்ணுக்கு ஏற்ற துணை ஒரு ஆண். இதுதான் வேத திட்டம். இந்த வேத திட்டத்தின்படி தான் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ண வேண்டும்? செய்ய வேண்டும், நடக்க வேண்டும். இந்த சித்தத்தை செய்யாதவர்கள், இந்த சித்தத்திற்கு மாறாக நடக்கிறவர்கள், அவர்கள் எவ்வளோ பிசாசை வேணா துரத்தலாம், எவ்வளோ தீர்க்க தரிசனம் வேணா சொல்லலாம், எவ்வளோ அற்புதம் வேணா செய்யலாம். ஆனால் ஆண்டவர் அவங்கள பார்த்து என்ன சொல்வார்? நீ என்னுடைய சித்தத்தை செய்யவில்லை, உன்னை நான் அறியேன் அப்படின்வார். அப்போ ஆண்டவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் நாம் ஒரே மனைவியை உடையவர்களாக என்ன பண்ண வேண்டும்? வாழ வேண்டும். ஒரே கணவனை உடையவர்களாக என்ன பண்ண வேண்டும்? வாழ வேண்டும். ஒரு பெண்ணை தான் என்ன பண்ண வேண்டும்? திருமணம் செய்ய வேண்டும். ஒரு பெண் ஒரு ஆணை தான் என்ன பண்ண வேண்டும்? திருமணம் செய்ய வேண்டும். அதுதான் தேவ சித்தம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அடுத்தது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள்.
தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆண்டவர் 7ஆம் நாள்ல என்ன பண்ணாராம்? ஓய்ந்திருந்தார். இப்ப என்னுடைய கேள்வி, ஆண்டவருக்கு ஓய்வு தேவையா? தேவை கிடையாது. ஆண்டவருக்கு ஓய்வு அவசியமா? அவசியம் கிடையாது. நிறைய பேர் அப்படிதான் நினச்சிக்கிறாங்க. ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தாராம்? 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தாராம். ஆண்டவருக்கு ஓய்வு என்பதே கிடையாது, இல்லை. அவருக்கு ஓய்வு தேவையும் இல்லை. ஏன்னா அவர் யார்? அவர் ஆண்டவர். அதனால் அவருக்கு ஓய்வுலாம் தேவையில்லை. மனுஷனுக்கு தான் என்ன தேவை? ஓய்வு. ஸோ ஏன் இதை மோசே இப்படி எழுதி வச்சிருக்கிறார் அப்படின்னா, அவர் எழுதுறது யாருக்கு? யூதர்களுக்கு எழுதுகிறார். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்தவர்களுக்கு எழுதுகிறார். என்ன சொல்லி எழுதுகிறார்? ஆண்டவர் அந்த கட்டளையில் கொடுத்திருக்கிறார். 7ஆம் நாள் என்ன நாள்? ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளிலே எல்லாரும் என்ன பண்ண வேண்டும்? ஓய்ந்திருக்க வேண்டும். எந்த வேலையும் அவங்க என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. வீட்டில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகள், வேலைக்காரர்கள் எல்லாருக்கும் அந்த நாளில் என்னது? லீவு, ரெஸ்ட். அப்போ ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் 6 நாள் வேலை செய், 1 நாள் நீ என்ன பண்ணணும்? ரெஸ்ட் எடுக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சித்தம் என்ன? 1 நாள் என்ன பண்ணணும்? ரெஸ்ட் எடுக்கணும். ஹல்லேலூயா. ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? சிலர் ஊழியம்னு ஊராக ஓடிட்டு இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கெல்லாம் ரெஸ்ட்டே கிடையாதுங்க, எப்பவுமே நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன்? ஊழியம் பண்ணுறேன். சீக்கிரத்தில் இப்போ 25 வருஷத்தில் ஆள் மண்டையை போட்டு ஊருக்கு போயிடுவார். ஏன்? ரெஸ்ட்டே கிடையாது. ஏன்னா அவர் ஊழியம் செய்கிறேன், ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறேன்னு நினச்சிக்கிட்டு ஆண்டவருடைய சித்தத்தை அவர் என்ன பண்ண மாட்டேன்றாரு? செய்ய மாட்டேன்றார். ஆண்டவருடைய சித்தம் என்ன? 6 நாள் நீ வேலை செய்தால் 7ஆவது நாள் நீ என்ன பண்ணி ஆகணும்? ஓய்வெடுத்தே ஆக வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம உடம்பு கண்டிஷன் அந்த மாதிரி தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? உருவாக்கி வச்சிருக்கிறார். நீங்கள் பகல்லாம் வேலை செஞ்சுட்டா நைட் என்ன பண்ணி ஆகணும்? தூங்கியே ஆகணும். நீங்கள் தொடர்ந்து 2 நாள் 3 நாள் தூங்கலைன்னா நீங்கள் இந்த உலகத்தில் என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. ட்ரை பண்ணி பாருங்களேன். 3 நாள் தூங்காமல் இருங்க, 4ஆவது நாள் நிரந்தரமாக என்ன பண்ணிடுவீங்க? தூங்கிடுவீங்க. அதுதான் நம்ம ஹியூமன் கண்டிஷன். அப்போது நைட்டு தூங்க வேண்டிய நேரத்தில் என்ன பண்ணி ஆகணும்? தூங்கணும். நீங்கள் தூக்கத்தை மட்டும் கட் பண்ணிங்கன்னா உங்களை தேடி என்ன வரும்? எல்லா வியாதியும் வரும். ஒன்று ஒன்றா வரும். அஜீரண ப்ராப்ளம் வரும், ஹார்ட் ப்ராப்ளம் வரும், சுகர் ப்ராப்ளம் வரும், ப்ரெஷர் ப்ராப்ளம் வரும், கை கால் வலி வரும், மூட்டு வலி வரும், இடுப்பு வலி வரும், நெஞ்சு வலி வரும், கழுத்து வலி வரும், மண்டை வலி வரும், கண் வலி வரும், எல்லா வலியும் வரும். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, ஐயா எனக்கு ஒரே நெஞ்சு வலிக்குது ஐயா. சரிங்க, ஜெபம் பண்ணுறோம், நல்லா தூங்குங்க. அந்த தூக்கம்தாயா எனக்கு வரமாட்டுது. அப்போ நான் சொல்வேன், உங்களுக்கு தூக்கம் வரமாட்டுதுன்னு நீங்கள் தூங்கலைன்னா நான் எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் உங்கள் நெஞ்சு வலி என்ன ஆகாது? சரியாகாது. நீங்கள் என்ன பண்ணணும்? நல்லா தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த மாதிரி தான் நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? படைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போது நிறைய பேருக்கு என்னென்னா, ஐயோ தூங்கிட்டா எப்படி நடக்கும் இதெல்லாம்? ஏன்னா இவங்க என்ன நினைப்பு? எல்லாமே இவங்க தான் என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க? கண்ட்ரோல் பண்ணி செஞ்சிட்ருக்குறாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணணும்? முழிச்சு செஞ்சால் தான் எல்லாம் என்ன பண்ணணும்? நடக்கும். இல்லை தூங்கிட்டாங்கன்னா அந்த நேரத்தில் என்ன பண்ணாமல் போயிடுமா? அது நடக்காமல் போயிடும். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, 127வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது விருதா. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க? நான் காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போனால் தான் எனக்கு என்ன கிடைக்கும்? என் வீட்டில் தட்டில் என்ன விழும்? சோறு விழும், சாப்பாடு விழும். நான் காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போய் நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் என்ன பண்ணணும்? வேலை செய்யணும். அப்போ தான் என் வீட்டில் எல்லாமே என்ன பண்ணும்? நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க,
அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இந்த வசனத்தினுடைய மொழிபெயர்ப்பு எப்படி தெரியுமா? அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரையிலும் அளிக்கிறார். நித்திரையிலும் என்ன பண்றாராம்? அளிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனுக்கு என்னென்னலாம் தேவையோ அதையெல்லாம் தேவன் அவன் தூங்கினாலும் அதை தருகிறார் என்ற அர்த்தம். அல்லேலூயா. இங்கிலீஷ்ல எப்படி தெரியுமா இருக்குது? ஃபார் while they sleep he provides for. அவர்கள் நித்திரை அடைந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு தேவையானதை தேவன் அவர்களுக்கு அளிக்கிறார். அப்போ ஆண்டவருக்கு என்ன தேவை? நீங்கள் நைட்டு ஃபுல்லாக முழிச்சு ஜெபம் பண்ணணும் ஆண்டவர் எதிர்பார்க்கல. நீ ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சுட்டு கண்ணை மூடி என்ன பண்ணு? தூங்கு. உனக்கு என்ன தேவையோ ஆண்டவர் அதை என்ன பண்ணுவார்? உனக்கு கொடுப்பார். இன்னைக்கு நிறைய பேருக்கு தூக்கம் இல்லாததுக்கு காரணம் என்ன? ஆசை, இன்னொன்று சுயநலம், இன்னொன்று கவலை, இன்னொன்று என்ன தெரியுமா சொல்வேன் நான்? ஆண்டவர் மேலே என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. அதுதான் நான் சொல்வேன். அதனால தான் உங்களுக்கு என்ன வரமாட்டுது? தூக்கமே வரமாட்டுது. ஏன்னா நீங்கள் என்ன நம்புறீங்கன்னா உங்களை நம்புறீங்க. நீங்கள் என்ன நம்புறீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்களை என்ன பண்ணுறீங்க? நம்புறீங்க. யாரை நம்பலை? ஆண்டவரை நம்பலை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா இதெல்லாம் ஆண்டவரால் என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. நான் தான் நைட்லாம் தூங்காமல் என்ன பண்ணணும்? இதை பற்றிலாம் யோசித்து ஒரு பிளான் பண்ணி இதை என்ன பண்ணணும்? செய்யணும். அப்போ தான் இது எனக்கு என்ன பண்ணும்? நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு என்ன வரமாட்டுது? தூக்கம் வரமாட்டுது. இல்லை இல்லை, எல்லாம் யார் பார்த்துப்பா? எங்கள் அப்பா பார்த்துப்பாரு. நான் எதை பற்றியும் என்ன பண்ண வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. நான் நல்லா வயிறார சாப்பிட்டு நல்ல 2 ஏப்பத்தை போட்டுட்டு நல்லா கொரட்டை விட்டு என்ன பண்ணணும்? தூங்கணும். அப்படின்னு தூங்குனீங்கன்னா ஆண்டவர் எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு பார்த்துக்கொள்வார். அதை நம்புறீங்களா? அல்லேலூயா. அதை நம்புனீங்கன்னா நீங்கள் நல்லா என்ன பண்ணணும்? ரெஸ்ட் எடுக்கணும், நல்லா தூங்கணும். அல்லேலூயா. இப்போ நம்ம சபையிலலாம் இந்த சங்கிலி ஜபம், இரவு ஜபம்லாம் வைக்கிறதில்ல. ஏன்? நீங்களாம் நல்லா தூங்கணும். அதனால தான் நம்ம அதெல்லாம் வைக்கிறதில்ல. நீங்கள் நினைப்பீங்க, என்ன பாஸ்டர் எல்லாரும் நைட்டு ப்ரேயர் வைக்கிறாங்க, சங்கிலி ஜபம் வைக்கிறாங்க, எங்களை தூங்க விட மாட்டாங்க. நான் முன்னாடி போன சர்ச்சிலலாம் ஜபம் பண்ணவா, அது பண்ணவா, இதை பண்ணவான்னு எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணி எடுத்துருவாங்க. பாஸ்டர் என்ன நம்மளெல்லாம் தூங்க சொல்கிறாரு? ஆண்டோடைய வார்த்தை அதை தான் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேதுரு போய் எங்கே ஜெயிலில் போய் என்ன ஆகிட்டு இருக்கிறாரு? என்ன பண்ணார்? ஜெயிலில் போய் தூங்குனார், நல்லா தூங்குனார். தூதன் வந்து என்ன பண்ணுறான்? எழுப்புறான். பா பேதுரு எந்திரிப்பா, கொரட்டை சத்தம் தாங்கலை, எந்திரி. நீ என்ன பண்ணணும்? வெளியே போ. கதவெல்லாம் என்ன பண்ணிட்டேன் நான்? திறந்துட்டேன். போய் என்ன பண்ணு? உன் வேலையை நீ போய் செய். இப்போ யாராவது உங்களை ஜெயிலில் பிடிச்சி போட்டால் உங்களுக்கு தூக்கம் வருமா? சொல்லுங்கள், வராது. ஏன்னா வீட்லேயே என்ன வரதில்லை? தூக்கம் வரதில்லை. வீட்டில் நல்லா தூங்கி பழகுங்க. அப்போ தான் ஜெயிலில் போட்டால் கூட என்ன வரும்? தூக்கம் வரும். அல்லேலூயா. நல்லா தூங்கணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். இது வந்து சொல்கிறேன், எல்லாருக்குமே சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை ரொம்ப வேகமான ஒரு வாழ்க்கை என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு நைட்டு இப்போ எங்கெல்லாம் எடுத்துகிட்டேன்னா நைட்டு 12 மணி ஆகிடுது தூங்குறதுக்கு. சீக்கிரமாக தூங்கணும். அதுதான் நம்முடைய ஆரோக்கியத்துக்கு நல்லது. அல்லேலூயா. டைம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 பாயிண்ட் இருக்குது. அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ணுவோம்? தொடருவோம். வீட்டில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுங்க? தூங்குங்க. அல்லேலூயா. இப்போ என்னென்னலாம் பார்த்தோம்? நம்ம எல்லாரும் சரிசமம் என்ற எண்ணம் இருக்கணும். அதுதான் தேவ சித்தம். இந்த இயற்கையை நம்ம என்ன பண்ண வேண்டும்? பாதுகாக்க வேண்டும். அதுதான் தேவ சித்தம். நாம் பலுகி பெருகி பூமி என்ன பண்ண வேண்டும்? நிரப்ப வேண்டும். அப்படி நடக்கணும்னா ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தான் ஏற்ற துணை, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் தான் ஏற்ற துணை. அதுதான் தேவ சித்தம். அப்புறம் 7ஆம் நாள் ஆண்டவர் என்ன பண்ணாராம்? ஓய்ந்திருந்தார். அவர் கட்டளை கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ண வேண்டும்?
ஓய்ந்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய கட்டளை என்னன்னா, நாம நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அதுதான் தேவ சித்தம். இதை செய்யாம மற்றதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்வாரு? உங்களை நான் அறியேன் என்று சொல்லுவார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். நாம ஜெபம் பண்ணுவோம்.